மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதி, அதே போல அங்கு களத்தில் காவல்துறை எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது? அவர்களுக்கு தொண்டர்களை கட்டுப்படுத்துவதிலோ இல்ல விஜயை அழைத்து வருவதிலோ ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இதில் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள்? இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவிலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் தொடங்கி என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், இது அனைத்தையுமே தமிழக அரசு புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையான வழிகாட்டி நெறிமுறை, அதாவது எஸ்ஓபி அடிப்படையில் செய்யப்பட வேண்டும், செய்திருக்க வேண்டும் என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. இந்த கூட்டம் என்பது திறந்தவெளி உள்ளரங்கு கூடமாக இருக்கிறது. அதாவது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம், ஒரு திறந்தவெளி இடமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மைதானத்தினுடைய ஒரு 3/4 பங்கு அளவிற்கு மட்டும்தான் தொண்டர்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு, பெரும்பாலான இடங்களில் வருபவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 20 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 20 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர், உயிர்காக்கும் அவசர தேவைக்கான மருந்துகள். நம் மருத்துவர்கள் பேசும் பொழுது ஒருவருக்கு ஒருவேளை மாரடைப்பு, நெஞ்சுவலி போன்ற நிகழ்வு ஏதேனும் ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய 3 மருத்துவமனைகளில் தாவேகா சார்பில் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் யாருக்கேனும் நிகழ்ந்தால் அவர்களை சிகிச்சைக்காக அனுமதிப்பதற்காக பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இங்கு வந்த ஆண் தொண்டர் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். எனவே இந்த வகையில் அது மட்டுமில்லாமல் தண்ணீர் டேங்குகள் நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் வருபவர்களுக்கு தண்ணீர் பாட்டில், ஜூஸ், தொப்பி மற்றும் பிஸ்கட் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போல பாஸ் இல்லாமல் யாருக்கும் அனுமதி கிடையாது. குறிப்பாக மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டு ஒருவேளை காவல்துறையினர் சந்தேகம் இருந்தால் கூட அவர்களை தனிப்பட்ட முறையில் சோதனை செய்தால் காவல்துறையினர் உள்ளே அனுப்புகிறார்கள். எனவே அந்த வகையில் காவல்துறையினர் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார்கள். காவல்துறையினருக்கு உதவியாக தாவேகா சார்பில் பவுன்சர்களும் தனி பாதுகாவலர்களும் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். வாயிலின் முன்பே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வருபவர்கள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு வளைவு போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியாக தான் அவர்கள் இந்த நுழைவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் கூட்டம் கட்டுப்படுத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. பாஸ் இல்லாமல் எந்த நபருக்கும் அனுமதி கிடையாது என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. அவ்வாறு பாஸ் இல்லாமல் வந்தவர்கள் அனைவருமே திருப்ப அனுப்பப்படுகிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதிப்பது எந்த சமரசமும் காவல்துறையினர் செய்து கொள்வதில்லை. பாஸ் இல்லாமல் யார் வந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது. இந்த விஷயத்தில் சமரசமே இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மைதானத்திற்குள்ளேயும் கூட தற்பொழுது 100கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த பகுதி என்பது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில் போக்குவரத்தும் தடைப்பட்டு விடக்கூடாது, கூட்டம் காரணமாக வேறு எந்த நிகழ்வுகளும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் சாலையை ஒட்டியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய முக்கிய நோக்கம் என்பது கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பாஸ் இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதில் காவல்துறை மிகுந்த உறுதியாக இருந்து அதனை தற்பொழுது செய்து வருகிறார்கள். யாராக இருந்தாலும் அவர்கள் சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில்
தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அதற்காக சேலத்திற்கு தனி விமானத்தின் மூலம் விஜய் வருகை தந்துவிட்டார். தொண்டர்கள் புடைசூழ அவர் வருகை தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விஜயின் காரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து விஜயுடைய காரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் தொண்டர்கள், ரசிகர்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய பேச்சு ஒவ்வொரு முறையும் கவனம் பெறக்கூடிய சூழலில் இந்த முறை சேலத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் எடுத்து காட்டுவார். தொடர்ந்து தங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் அறிவிப்புகளையும் அவர் தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. காலை முதலே தொண்டர்கள் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு பிறகாக இந்த சேலம் சீலநாயக்கப்பட்டியில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது போல சேலம் பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக ரெண்டு கட்சிகளுமே அங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சூழல்ல சேலத்துல பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊர் சேலம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. கடந்த முறை விஜய் பேசும்போது பாஜக தலைமையில் மற்ற கட்சிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதிமுகவை பிரதானமா அவர் சொல்லவில்லை அப்படின்னும் போது இந்த தடவை அதிமுக அப்படின்ற பெயரை அவர் யூஸ் பண்ணுவாரா? அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க எதிர்பார்க்கலாமா இன்றைய பேச்சுல? விஜயனுடைய ஒவ்வொரு பேச்சும் மிகுந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விஜய் என்ன பேச போகிறார் என்ற பேச்சு என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. விஜயனுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரை கட்சி தொடங்கியதிலிருந்து அவர் பொதுவெளியில் அவர் பேசியதை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டமாக விஜய் சென்று பேசுவதை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய பேச்சு குறைந்தது 15 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் தான் இருக்கும். அதற்கு மேல் விஜயனுடைய பேச்சு இருக்காது. நிர்வாகிகள் கூட 1-2 நிமிடங்களில் அவர்களது பேச்சை முடித்து விடுவார்கள். பிரதானமாக இருக்க போது விஜயனுடைய பேச்சு, அதுவும் அதிகபட்சமாக 20 நிமிடங்களுக்கு மேல் விஜய் பேசியதில்லை என்ற ஒரு புகாரும் விஜய் மீது சொல்லப்படுகிறது. விஜய் ஒரு பேச்சை தொடங்கும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய பெருமைகளை முதலில் சொல்ல தொடங்குவார். குறிப்பாக நாகப்பட்டினம் சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி தேவாலயம், அதே போல நாகூர் தர்கா மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட பெருமைகளை விஜய் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு அடுத்து அங்கு பிரதானமாக இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில், இது போன்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசினார். எனவே சேலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியவற்றை விஜய் குறிப்பிட்டு பேச தொடங்குவார். அதில் என்னென்ன குறைகள் இருப்பதாக அவர் நினைக்கிறார் என்பதை நிச்சயம் விஜய் சுட்டிக்காட்டி பேசுவார். அதையெல்லாம் சரி செய்தால் இன்னும் இந்த மாவட்டம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் குறித்து விஜயனுடைய பேச்சு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக அவர் அரசியலை பற்றி பேச தொடங்கும் பொழுது நிச்சயமாக அவர் திமுகவை தான் இதுவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினமும் திமுக குறித்து தான் விஜய் பிரதானமாக பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமை தொகை, ஏற்கனவே விஜய் அது தொடர்பாக கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு கோடை காலம் வந்ததில்லையா, இந்த முறை மட்டும்தான் வந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் விஜய் எழுப்பியிருந்தார். எனவே அது தொடர்பாகவும் விஜய் இன்றைய தினம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் திமுகவை விமர்சித்து பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள், குறிப்பாக நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவார். நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல கடந்த முறை, அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை, பாஜக கூட்டணியில் தான் அதிமுக இருக்கிறது என்ற போன்ற ஒரு கருத்தை விஜய் கூறியிருந்தார். எனவே அது போன்ற ஒரு கருத்தையும் இன்றைய தினம் பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அதிமுகவை குறித்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். வழக்கமாக விஜயனுடைய பேச்சில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது மத்திய அரசை பற்றி அவர் பேச வேண்டும். குறிப்பாக சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பற்றி கூட விஜய் பேசவில்லை. பட்ஜெட்டை குறித்து விஜயனுடைய நிலைப்பாடு என்ன என்றெல்லாம் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் விஜய் இன்றைய தினம் பேசுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசு பற்றி என்ன பேச போகிறார், பாஜக பற்றி என்ன பேச போகிறார் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய பேச்சு மத்திய மாநில அரசு அதிமுகவை தாண்டி
பாஜக வரை இன்றைய தினம் செல்லுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தனது பேச்சின் மூலம் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.